நண்பர்கள் நற்பணி குழு சார்பாக ஆன்லைன் வழியில் பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்களை ஒருங்கிணைக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய செல்போனுக்கு நீங்கள் ரீசார்ஜ் செய்தாலே உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் நம்முடைய ஆப் மூலிமா கிடைக்கும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ரீசார்ஜ் செய்து கொடுக்கலாம். அவங்களுடைய ரீசார்ஜ் செய்த அந்த பணம் அதனுடைய இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி படிப்படியாக ஒரு 10,000 30,000 வரை உங்களுடைய செல்ஃபோனுக்கும் டிடிஹெச்சுக்கும் ரீசார்ஜ் செஞ்சாலே வருமானம் கிடைக்கும். இது வாழ்நாள் முழுவதும் வருமானம் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் எல்லோரும் மாதம் மாதம் செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க. டிடிஹெச் வச்சுருக்கிறோம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க. இதை லோன் கட்டுறவங்க ஆன்லைன் மூலிமா பில் பேமெண்ட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த வகையிலும் உங்களுக்கு வருமான வாய்ப்பு இந்த ஆப் மூலிமா கிடைக்கும். இந்த குழுவில் ஒருங்கிணைத்து செயல்படுவது எல்லோரையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். நாம் யாரையோ சம்பாதிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செல்ஃபோனுக்கு நாம் ரீசார்ஜ் பண்ணுறதுனால இன்னொருத்தர் சம்பாதிக்கிறாரு. அதே வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் யாருக்கெல்லாம் ரெஃபரல் கொடுக்குறீங்களோ, யாருக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய இன்கம் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். இவ்வளோ தான். இதை புரிஞ்சுக்குங்க. இந்த சேனல் மூலிமா பல பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறீங்க. 500 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எல்லோரும் ஒரு 10,000 30,000 வரை சம்பாதிக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உறுப்பினர் எல்லோருக்குமே நிச்சயமாக இந்த சேனல் மூலிமா வரக்கூடிய வருமானம் பகிர்ந்தளிக்கப்படும். நன்றி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க டீம் மெம்பர்ஸ் இப்போ பயங்கரமாக ஃபயராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய சைட்லேருந்து நான் டேரக்ட் ரெஃபரல் இன்றைக்கி யூடியூப்லேருந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இட்டு வந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சைடில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபயராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டீம் லெவல் கமிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது லெவல் 3 டீமு. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 3 டீமில் ஒரு 50 ரூபா. அதுக்கப்புறம் லெவல் 2 டீம்லேருந்து எனக்கு ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 200 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இந்த இன்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இன்வைட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஸோ இந்த லெவல் 4ல் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலு. இப்போ நம்ம இன்றைக்கி ரீசார்ஜ் மட்டுமே எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் ரீசார்ஜ் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரீசார்ஜ்க்கான கமிஷனும் எல்லாமே இருக்குது. ஸோ இது என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டு. என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சில்வர் அச்சீவ் பண்ண போகிறோம் கைஸ். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் அச்சீவ் பண்ணணும். இதுதான் என்னோடய டார்கெட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கும் இதில் இன்கம், உங்களுக்கும் இன்கம். ஸோ இப்போ நான் 80% அச்சீவ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா 72 என்னமா இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு 40,000க்கு 32,000 அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 8,000 ரூபா தான். அதை அச்சீவ் பண்ணிட்டேன். நான் சில்வர் அச்சீவ் ஆகிடும். அவ்வளோதான், எனக்கு வேறு லெவல். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதுதான் மெயின் அக்கௌண்ட்டு. ஸோ செகண்ட் அக்கௌண்ட்டில் வர இன்கமும் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ வேறு லெவலில். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பேர் ஜாயின் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஒர்க் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்த்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும், என்னோடய ஆசையும் அதுதான். ஸோ ஒன்ஸ் ஒரு வேளை கோவா ட்ரிப்லாம் போனேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் கைஸ். ஏன்னா உங்களால் தான் இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் கோவா ட்ரிப் போகணும். அடுத்து நம்ம கோல்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 5,500 பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இதில் 1,95,000 பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணணும். இது எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது லெவல் 1. லெவல் 2ல் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் 7 பேரை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இன்வைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோன்ஸ் அச்சீவ் ஆகிடுவீங்க. இந்த லெவல் 1ல் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ்லேருந்து சில்வராக மாற முடியும். அதனால தான் எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் மொதல் அக்கௌண்ட் வச்சு நான் நிறைய பேர் இன்வைட் பண்ணால் என்னால் ப்ரோன்ஸை தாண்டி போகவே முடியாது. ஓகேங்களா. இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நானே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ்லேருந்து
சில்வருக்கு நான் அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, இந்த 33 வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணது என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து இன்வைட் பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க, உங்களால் நிறைய பேரை உள்ளே கொண்டு வர முடியும்னு நினச்சிங்கன்னா மொதல் அக்கௌண்ட்டில் 7 பேரை ஜாயின் பண்ண வைங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் அப்படி தான் அச்சீவ் பண்ணேன். சில்வரை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் டீமை ரன் பண்ண வைங்க. இல்லை உங்கள் டீமில் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்கன்னா நீங்களே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து ரன் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நான் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ட்ரிக். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் டைம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாய்.